இப்போ நீங்கள் பார்க்கில் உட்கார்ந்துருந்த புல்வெளியிலிருந்து சுமார் 30 அடி உயரத்தில் ஆகாயத்தில் மிதந்துட்டுருக்கீங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு குருநாதர் மட்டும்தான் இருப்பாருங்கிறத நான் ஒத்துக்கிறது இல்லைங்க. நிறைய பேர் இருப்பாங்க. நன்றி உணர்வுக்கு மட்டுமே 28 விதமான ப்ராக்டிஸ் இருக்குது. எனவே தோளில் தட்டி கொடுக்குறீங்க, அவங்க கூட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படி நம்ம தியானங்கள் செய்யறது மூலியமாக நமது நன்றி உணர்வை அதிகரிக்க முடியும். அமைதியான இடமாக இருந்தால் சிறப்பு, மற்றவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடமாக இருந்தால் சிறப்பு. ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். நண்பர்களே, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு என்னென்னா நம்ம நினச்சதை நடத்துறதுக்கான வித்தை, ஒரு கலை. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நினச்சதை நடக்கணும்னா அதுக்கு நன்றி உணர்வு அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். யார் ஒருவருக்கு நன்றி உணர்வு இருக்குதோ, கிராட்டிடியூட் இருக்குதோ, அவங்களுக்கு மட்டும்தான் நினச்சதெல்லாம் நடக்கும். ஆமாங்க, இந்த நன்றி உணர்வுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பயிற்சி தான் குருவுக்கு நன்றி சொல்லும் பயிற்சி, குரு தர்ஷன் தியானம். இப்படி நம்ம தியானங்கள் செய்யறது மூலியமாக நமது நன்றி உணர்வை அதிகரிக்க முடியும். மீண்டும் சொல்கிறேன், நன்றி உணர்வு எங்கு இருக்குதோ அங்கே தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். எனவே இந்த குரு தர்ஷன் தியானம் அப்படிங்கிற இந்த தியானத்தை தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுக்கு நன்றி உணர்வு அதிகமாகும். நன்றி உணர்வு அதிகமானால் மேனிஃபெஸ்டேஷன் மிக எளிமையாக இருக்கும். இப்பொழுது குரு தர்ஷன் தியானம் கற்றுக்கொள்ளுங்கள், செய்யுங்கள். குரு பூர்ணிமா சிறப்பு குரு தர்ஷன் தியானம். நமது குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாம் இப்போ ஒரு தியானம் செய்ய போகிறோம். இதுக்கு பேர் குரு தர்ஷன் தியானம். இந்த தியானம் சுமார் ஒரு 40 நிமிஷம் வரும். அப்ராக்சிமேட்டாக 30, 40, 45 அந்த மாதிரி வரும். அதனால் அவ்வளோ நேரம் அமைதியாக, முடிஞ்ச வரைக்கும் சப்தம் இல்லாத இடத்துல நிம்மதியாக இந்த தியானத்தை செய்யறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குங்கள். இந்த தியானம் செய்யும் பொழுது சமணங்கால் போட்டு முதுகு நேராக வச்சு உட்காரணும். கைகள் சின்முத்ரா. சின்முத்ரான்னா கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையோட நுனியும் ஒன்று சேர்த்துறது. சின்முத்ராவில் தொடைக்கு மேலே வச்சுருக்கணும். சம்மணமிட்டு அமர்ந்திருக்க வேண்டும். முதுகு நேராக இருக்க வேண்டும். தலை நேராக இருக்கணும், தொங்க போட்டுருக்கக்கூடாது, தலை நேராக இருக்கணும். கை சின்முத்ரா தொடைக்கு மேலே வச்சுக்கணும். ஒருவேளை சம்மணம் போட்டு அமர முடியாத நபர்கள் நீங்கள் நாற்காலியில் உட்காந்துக்கலாம், சேரில் உட்காந்துக்கலாம், சோபாவில் உட்காந்துக்கலாம். முடியாதவங்க இல்லை, என்னால் பத்மாசனம் போட்டுட்டு 3/4 மணி நேரம் உட்கார முடியும்னா நீங்கள் பத்மாசனம் போட்டுக்கலாம், வஜ்ராசனம் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். ஆனால் ஒரு பொசிஷனில் இருக்கணும், முதுகு நேராக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அசையாமல் இருக்கணும். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் கூட அசையாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க, அசையாமல் இருந்தால் நல்லது. இல்லை முதுகு வலிக்குது, கால் வலிக்குதுன்னா லேசாக அசைச்சிக்கலாம். குரு தர்ஷன் தியானம். இந்த தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சில ரூல்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த தியானம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் கண்களை திறக்கக்கூடாது. நான் இந்த தியானமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மெதுவாக கண்களை திறங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 2 கையும் உரசி கண்ணுக்கு மேலே மசாஜ் பண்ணிவிட்டு முதல்ல உள்ளங்கையை பார்க்கணும், அதுக்கப்புறம் மற்ற இடங்களில் பார்க்கணும். இந்த தியானத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரு தர்ஷன் தியானம் இல்லை, குருக்கள் தர்ஷன் தியானம். நமக்கு நிறைய குருநாதர் இருக்காங்க.
ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு குருநாதர் மட்டும்தான் இருப்பாருங்கிறத நான் ஒத்துக்கிறது இல்லைங்க. நிறைய பேர் இருப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இருக்கிற குருநாதர்கள்ல ரொம்ப முதன்மை வாய்ந்த, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச த பெஸ்ட் குருநாதர் ஒருத்தரை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதன்மை குருநாதர்னு சொல்லுவேன். அப்போ கண்ணை மூடி இருக்கும்போது அவங்கள நினைக்கணும். ஓகேங்களா? முதன்மை குருநாதர். அதுக்கப்புறம் உப குருநாதர்கள். ஆக்சுவலாக வந்து நிறைய குருநாதர் இருப்பாங்க. அதில் ஒரு பெஸ்ட்டாக ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. மற்ற குருநாதர்கள் அதர்ஸ் தனியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார், பள்ளி வாத்தியார், காலேஜ் கல்லூரி வாத்தியார்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, யாரோ ஒருத்தர், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், கற்றுக் கொடுத்த நண்பர்கள். பாருங்கள், எல்லா நண்பர்களும் கிடையாது. இந்த தியானம் ஸ்பெஷலாக நமக்கு கற்றுக் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்கிற தியானம். அதனால் எல்லா நண்பர்களும் இல்லை, எல்லா சொந்தக்காரர்களும் இல்லை, புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த நண்பர்கள் சில பேர்த்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நினச்சி பாருங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சில சொந்தக்காரர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்த குருநாதர்கள், அதில் முதன்மை குருநாதர் பக்கத்து வீட்டுக்காரங்க, கற்றுக் கொடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்களையெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ நாம் இந்த தியானத்தை ஆரம்பிக்க போகிறோம். மீண்டும் சொல்கிறேன், அமைதியான இடமாக இருந்தால் சிறப்பு, மற்றவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடமாக இருந்தால் சிறப்பு. ஓகேங்க, ஆரம்பிக்கலாம். ஸ்பெஷல் குரு தர்ஷன் தியானம். நான் சொன்ன மாதிரி சம்மணமிட்டு அமர்ந்துக்கங்க. முதுகு நேராக வச்சுக்கோங்க, தலை நேராக வச்சுக்கோங்க, கைகள் சின்முத்திரால் துளைக்கு மேலே, உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்கள் மூடிக்கொள்ளுங்கள். க்ளோஸ் யுவர் ஐஸ். நாம் கண்கள் மூடிய நிலையில் இருக்கிறோம். சம்மணமிட்டு அமர்ந்திருக்கிறோம். முதுகு நேராக இருக்கிறது. நாம் இப்பொழுது குரு தர்ஷன் தியானம் செய்ய இருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது ஒரு பூங்காவை நினையுங்கள். பார்க், ஒரு பூங்கா கற்பனை செய்யுங்க. அந்த பூங்காவில் நிறைய மரங்கள் இருக்கு, செடி கொடிகள் இருக்கு, அழகிய பூக்கள் இருக்கு. அந்த பூங்காக்குள்ள நீங்கள் நடந்து போகிறீங்க. குருவி சத்தம், கிளி சத்தம், பறவைகள் சத்தம்லாம் கேட்குது. நீங்கள் ஒரு அழகிய பூங்காக்குள்ள நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே ஒரு பசுமையான புல்வெளி தெரியுது, பச்சை பசேர்னு. பசுமையான சமநிலை புல்வெளி. அந்த புல்லில் லேசாக பனித்துளிகள்லாம் இருக்கு. நீங்கள் இப்போ அந்த புல்வெளியில் போய் உட்கார போகிறீங்க. இப்பொழுது நீங்கள் அந்த புல்வெளியில் அமர்ந்து விட்டீர்கள். கண்கள் மூடி அமர்ந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த புல்வெளியை உணருங்கள். அதாவது ஒரு பார்க்கில், யாருமே இல்லாத பார்க்கில், பசுமையான புல்வெளியில்
கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கீங்க. உங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல சில்லுன்னு இருக்கு. ஏன்னா, புல்லுல பனித்துளி இருக்கு. இப்போ உங்களுக்கு பறக்கும் சக்தி இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். உங்களுக்கு இப்போ ஒரு பறவை மாதிரி, ஹெலிகாப்டர் மாதிரி பறக்கும் சக்தி இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். இப்போ நீங்க மெதுவா அந்த புல்வெளியிலிருந்து மேல் நோக்கி ஹெலிகாப்டர் மாதிரி மெதுவா மேலே பறக்க போறீங்க. ரெடி? உங்க உடம்பு பறக்கும் சக்தி இருக்கிறது. இப்போ மெதுவா உங்க உடம்ப மேல் நோக்கி பறக்கிறீங்க. உடம்போட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு லேசா மேல் நோக்கி நகருது. இப்போ உங்க உடம்புக்கும் அந்த புல்வெளிக்கு நடுவுல 1 இன்ச் கேப் இருக்கு. ஆமாங்க, நீங்க ஆகாயத்துல மிதக்கிறீங்க. தரையில உட்கார்ந்துட்டு இல்ல. உங்கள் உடல் பூமியிலிருந்து 1 இன்ச் மேல காத்துல அப்படியே மிதக்குது. மெதுவா கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஒரிஜினல் கண்ணை திறந்து பார்க்காதீங்க. நீங்க ஆக்சுவலா கண்ணை மூடி தான் உட்கார்ந்து தியானம் செய்றீங்க. நான் சொல்ற அந்த தியானத்துக்குள்ள கண்ணை திறந்து பார்க்குறீங்க. கண்ணை திறந்து பார்க்குறீங்க. உங்களை சுத்தி அந்த பார்க் தெரியுது. மரங்களெல்லாம் இருக்குது. கிளிகள், குருவிகள் கத்திட்டு இருக்கு. இப்போ உங்க உடம்பு 2 இன்ச் மேல வருது. உங்க உடம்பு லேசாயிடுச்சு. பஞ்சு மாதிரி இருக்கு உங்க உடம்பு. இப்போ இன்னும் கொஞ்சம் மேல உங்க உடம்ப தூக்குறீங்க. 1 அடி உயரத்துக்கு வந்துடுச்சு. புல்வெளியிலிருந்து உங்க உடல் 1 அடி உயரத்தில் ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. அப்படியே சமணமிட்டு மிதந்துட்டு இருக்கீங்க. ஆகாயத்துல காத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. சுத்தி பார்க்குறீங்க. அங்க அழகான பார்க் தெரியுது. இன்னும் கொஞ்சம் மேல போறீங்க. 10 அடி உயரத்துக்கு வந்துட்டீங்க. செடிகளுக்கு மேல வந்துட்டீங்க. இப்ப 20 அடி மேல வரீங்க. 30 அடி மேல வந்துட்டீங்க. பார்க்கில் இருக்கிற மரத்தோட உச்சிக்கு வந்துட்டீங்க. உங்க காலுக்கு கீழே மரங்கள் தெரியுது. பார்க் தெரியுது. நீங்க உட்கார்ந்திருந்த அந்த புல்வெளி தெரியுது. மேல அண்ணாந்து பார்க்குறீங்க. நீளமான வானம் தெரியுது. மேகம் தெரியுது. இப்ப நீங்க பார்க்ல உட்கார்ந்திருந்த புல்வெளியிலிருந்து சுமார் 30 அடி உயரத்துல ஆகாயத்துல மிதந்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி பறக்குறீங்க. 50 அடி, 100 அடி மேல வந்துட்டீங்க. இப்போ கண்ணுக்கு கீழே பார்க் சின்னதா தெரியுது. மேல ஆகாயம் தெரியுது. வானம். இப்போ நீங்க ராக்கெட் மாதிரி, ராக்கெட் எப்படி மேல் நோக்கி வேகமா போகும், அந்த மாதிரி உங்க உடம்பு ராக்கெட் மாதிரி மாத்தி மேல் நோக்கி வேகமா போக ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் போட்டு நல்லா 6th கியர் போட்டு நல்லா மேல் நோக்கி உடம்பு சீறி பாஞ்சிட்டு மேல் நோக்கி போகுது. உடம்பு ராக்கெட் மாதிரி மேல் நோக்கி போயிட்டே இருக்குது. கீழே இருக்கிற பார்க் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிட்டே வருது. தலைக்கு மேல மேக கூட்டங்கள் இருக்கு. மேகம் பக்கத்துல வருது. நம்ம மேகத்துக்குள்ள கிழிச்சிட்டு மேலே போறோம். இப்போ மேகத்துக்குள்ள வந்துட்டோம். நீங்க இப்போ மேகத்துக்குள்ள இருக்கீங்க. சுத்தி பார்த்தா எல்லா இடத்துலையும் வெண்மையா வெள்ளையா தெரியுது. வேற எதுவுமே தெரியல. மிஸ்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும், சுத்திலையும் புகை இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி
நம்ம மேகத்துக்குள்ள இருக்கிறோம். நீங்க சுத்தி முத்தி பார்க்குறீங்க, ஒண்ணுமே தெரியல. எல்லாம் வெள்ளையா இருக்குது, புகையா இருக்கு. உடம்பு இன்னும் மேல் நோக்கி பறக்குது. வேகமா ராக்கெட் மாரி மேல் நோக்கி பறக்குது. இப்ப மேகத்த கிழிச்சிட்டு, உடைச்சிட்டு மேல வந்தாச்சு. உடம்பு மேல் நோக்கி போயிட்டுருக்கு. காலுக்கு கீழ மேகக்கூட்டங்கள். மேகத்துக்கு கீழ பூமி தெரியுது. அதுல பார்க் எங்க இருக்குன்னே தெரியல. மறைஞ்சிடுச்சு. தலைக்கு மேல நீல ஆகாயம். கால்களுக்கு கீழே மேகக்கூட்டங்கள். அதற்கு கீழே பூமி. இன்னும் வேகமா மேல் நோக்கி போறோம். சுமார் இந்த ஏரோப்ளேன்லாம் பறக்கும் இல்லையா? அவ்வளவு ஹைட்டுக்கு வரோம். வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணி நிறுத்துறோம். வேகமாக மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கும் நமது உடலை கொஞ்சமா பிரேக் அடிச்சு நிறுத்துறோம். இப்போ நாம ஏறக்குறைய ஏரோப்ளேன் பறக்கும் பொழுது கீழிருந்து பார்த்தா எவ்வளோ தூரத்துல தெரியும்? அந்த இடத்துல நாம இருக்கிறோம். இப்பொழுது மேல் நோக்கிய பயணம் முடிஞ்சிருச்சு. இப்போ முன்னோக்கிய பயணம் ஆரம்பிக்க போறோம். பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது ஏரோப்ளேன் போகும் இல்லையா? அப்படியே நீளமா போகும் இல்லையா? அந்த மாதிரி நாம போறோம். இதுவரை மேல் நோக்கிய பயணம் செய்த நாம் இப்பொழுது முன்னோக்கிய பயணத்தை ஆரம்பிக்க போறோம். நமது உடம்பு மெதுவா காத்த கிழிச்சிட்டு முன்னோக்கி போகுது. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் ஆகுது. நல்ல ஸ்பீடு. ஏரோப்ளேன் போற மாதிரி ஒரு ஸ்பீடு. முன்னோக்கி காத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வேகமா போறோம். நாம் உட்கார்ந்திருந்த பார்க்ல இருந்து பல கிலோமீட்டர் நமது உடல் முன்னோக்கி வேகமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். 50 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். 1000 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். 3000 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இப்போ மெதுவா ஸ்லோ பண்ண போறோம். முன்னால போயிட்டு இருந்த நம்ம வண்டிய, உடலை மெதுவா ஸ்லோ பண்ணி பிரேக் அடிச்சு நிறுத்துறோம். சுமார் 5000 கிலோமீட்டர் தாண்டி வேற ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறோம். வேற ஒரு கண்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாம கீழ் நோக்கி போறோம். ஒரு பொருளை கையை விட்டோம்னா கீழ் நோக்கி எப்படி விழுகுமோ அந்த மாதிரி நம்ம விழுக போறோம். நாம் உட்கார்ந்திருந்த பார்க்ல இருந்து மேலே வந்து 5000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு நாட்டுக்கு வந்து இப்போ நம்ம கீழ் நோக்கி போக போறோம். நமது உடம்போட வெயிட்டை லூஸ் பண்றோம். இப்போ நமது உடல் கீழ் நோக்கி பயணம் செய்யுது. மொட்டை மாடியிலிருந்து கல்லை தூக்கி வீசினா அது எப்படி கீழே வருமோ அந்த மாதிரி நம்ம வேகமாக கீழே வந்துட்டு இருக்கோம். தலைக்கு மேலே நீல ஆகாயம். காலுக்கு கீழே மேகக்கூட்டங்கள். நமது உடல் கீழ் நோக்கி விழுந்து கொண்டிருக்கிறது. வேகமாக கீழ் நோக்கி வருது. காத்தையெல்லாம் கிழிச்சிட்டு வருது. இப்போ நம்ம மேகத்துக்குள்ளே பூந்துட்டோம். சுற்றிலும் எல்லா இடங்களிலும் 360 டிகிரியில் ஒரே புகையாக இருக்கு. வேற ஒன்றுமே தெரியல. மேலே கீழே பக்கவாட்டில் எல்லாம் புகையாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது. மேகத்தை கிழிச்சிட்டு கீழே வந்துட்டு இருக்கோம். சில்லுன்னு இருக்கு மேகம். இன்னும் கீழே வரோம். மேகத்தை உடைச்சிட்டு கீழே வந்துட்டோம். இப்போ நம்ம தலைக்கு மேலே மேகக்கூட்டங்கள், அதுக்கு மேலே நீல ஆகாயம், கால்களுக்கு கீழே வேற ஏதோ ஒரு நாடு. கீழ் நோக்கி விழுந்துட்டு இருக்கோம். நமது உடல் கீழ் நோக்கி பயணம் பண்ணுது. காலுக்கு கீழே வேற ஒரு நாட்டில் ஒரு அடர்ந்த காடு.
நல்ல அடர்ந்த காடு. எங்கு பார்த்தாலும் மரங்களோட உச்சி தான் தெரியுது. வெறும் காடு. அந்த காட்டை நோக்கி நாம் கீழ்நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். காடு பக்கத்துல வருது, பக்கத்துல வருது. ஆச்சரியமா இருக்குது. அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு கொஞ்சம் இடத்த கிளீன் பண்ணி ஒரு அழகிய வீடு, பங்களா வீடு. பக்கத்துல ஒரு ஆறு, ஒரு கிணறு. நம்ம காலுக்கு கீழே அடர்ந்த காடு, அதுல ஒரு பங்களா வீடு. நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இது எந்த நாடு? இது எந்த தேசம்? இது என்ன இவ்வளோ அடர்த்தியான காடு? இதுக்கு நடுவுல யார் வீடு கட்டி வச்சா? அதுவும் இவ்வளோ அழகா இருக்குது. இந்த எண்ணங்களோட மெதுவா கீழே இறங்குறோம். அந்த பங்களா வீட்டோட கூரைக்கு மேல வந்துட்டோம். அந்த பங்களா வீட்டை சுத்தியும் பார்க்குறோம். பெரிய ஒரு மாளிகை வீடு. பக்கத்துல ஒரு நீர் ஓடை. அந்த பங்களா பக்கத்துல ஒரு கிணறு. இந்த பக்கம் ஊஞ்சல். அந்த பக்கம் ஒரு ஆலமரம். வீட்டை சுத்தியும் அழகிய வேலைப்பாடுகள். அந்த இடத்துல ஒரு புல்வெளி இருக்கு. இப்போ நம்ம அங்கே போய் லேண்ட் ஆகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். புல்வெளியில் போய் இறங்க போகிறோம். நம்ம அந்த புல்வெளிக்கு மேலே பறந்துட்டுருக்கோம். 100 அடி உயரத்தில் இருக்கிறோம். மெதுவாக உடம்பு கீழே இருக்கிறோம். 50 அடி உயரம். இன்னும் கொஞ்சம் கீழே வரோம். 10 அடி உயரம். புல்வெளிக்கும் நமக்கும் நடுவே 10 அடி கேப் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறோம். உடம்ப 1 அடி, இன்னும் ஆகாயத்தில் தான் இருக்கிறோம். நமக்கும் பூமிக்கும் 1 அடி கேப் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வரோம். 2 இன்ச். நம்ம இப்போ உட்கார போகிறோம். ஆகாய பயணத்தை முடித்து விட்டு தரையில் வந்து அமரப் போகிறோம். 1 இன்ச். இப்போ அந்த புல்வெளியில் உட்கார்ந்தாச்சு. ஆகாய பயணம் முடிவடைந்தது. அந்த புல்வெளியில் உட்கார்ந்துருக்கிறோம். சுற்றி பார்க்குறோம். அழகிய பங்களா வீடு, கிணறு, ஊஞ்சல், திண்ணை எல்லாம் தெரியுது. ஆனால் அங்கே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. வீடு தனியா இல்லை. இந்த பங்களா வீட்டை சுற்றி யார் இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம மெதுவாக எந்திரிக்கிறோம். மெதுவாக எந்திரிச்சு சுற்றி முற்றி அழகாக பார்த்துட்டு அப்படியே நடக்கிறீங்க. அந்த வீட்டுக்கு முன்னால் பெரிய ஒரு கதவு, அழகிய வேலைப்பாடுகள். வலது பக்கமாக ஒரு திண்ணை, இடது பக்கமாக ஒரு திண்ணை. வலது பக்க திண்ணையில் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இடது பக்க திண்ணையில் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. தூரமாக இருக்கனால உங்களுக்கு யாருன்னு தெரியல. மெதுவாக நடந்து போகிறீங்க. அது யாருன்னு பார்க்கலாம் நடந்து போகிறீங்க. அந்த அழகிய பங்களா வீட்டுக்கு முன்னால் இருக்கிற வலது பக்க திண்ணையில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்துருக்காங்க. மெதுவாக பக்கத்தில் போகிறீங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் அவங்க பக்கத்தில் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை ஆசீர்வாதம் செய்கிறாங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறீங்க. அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்போ வந்தீங்க? அப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க? அப்படின்ட்டு இன்றைக்கி குரு பூர்ணிமா. அதனால் நீங்கள் 2 பேர் தான் என்னோடய குருநாதர். நான் பிறந்தவுடன் எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்த குருநாதர் அன்னையும் பிதாவும். எனவே ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க.
அம்மா உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறாங்க. நீங்கள் எந்திரிச்சு கை கூப்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு அம்மா உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறீங்க உணர்வுபூர்வமாக. உங்கள் அன்னைக்கு நீங்கள் நன்றி உணர்வு காட்டுகிறீர்கள். அப்பாவிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறீர்கள். அப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்பாவுக்கு நன்றி சொல்கிறீங்க உணர்வுபூர்வமாக. அப்பாவும் அம்மாவும் அப்படி அந்த பக்கமாக நடந்து போகிறாங்க. திரும்பி பார்க்குறீங்க, இடது பக்க திண்ணையில் தாத்தா பாட்டி உட்கார்ந்துருக்காங்க. அங்கே போகிறீங்க. தாத்தா பாட்டி 2 பேர்த்து கால்லையும் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. உங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறாங்க புன்னகையோடு, அன்பாக. நீங்கள் இருவருக்கும் நன்றி சொல்கிறீங்க. எனது சிறு வயதில் பல விஷயத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். நீங்களும் எனக்கு குருதான். எனவே ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கேட்கிறீர்கள். மேலும் நன்றி சொல்கிறீர்கள். நன்றி, நன்றி, நன்றி. மெதுவாக திரும்பி இந்த வீட்டை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக மொத்த வீட்டையும் சுற்றலாம் அப்படின்ட்டு மெதுவாக நடந்து போகிறீங்க. அங்கே ஊஞ்சல் இருக்கு. அந்த ஊஞ்சலில் சில பேர் விளையாடிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. உங்களது சகோதரர்கள், சகோதரிகள், சிப்லிங்ஸ், அவங்க எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறீங்க. அவங்களாம் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாத்தையும் போய் கட்டி பிடிக்கிறீங்க. தோளில் தட்டி கொடுக்குறீங்க. அவங்க கூட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. எனது வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நீங்களாம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறீங்க. எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்படி அங்கேருந்து மெதுவாக நடந்து வரீங்க. இந்த வீட்டை சுற்றி இன்னும் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்க்குறக்காக அப்படியே நடக்கிறீங்க. அங்கே ஒரு பெரிய ஆலமரம் தெரியுது. அந்த ஆலமரம் சுற்றிலையும் ஆலம் விழுதுகள் தொங்கிட்டு இருக்கு. நல்லா பெரிய ஆலமரம். அதுக்கு பக்கத்தில் போகிறீங்க. அங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுத்த நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள், ஸ்கூல் பள்ளி நண்பர்கள், காலேஜ் நண்பர்கள், ஆஃபீஸ் நண்பர்கள், இந்த ஆலமரத்தை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். எல்லாம் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. ஒருத்தர் ஆலமரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. ஒருத்தர் விழுத தொங்கி விளையாண்டுருக்காரு. 2 பேர் சும்மா ஜாலியாக சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க. எல்லா நண்பர்களையும் பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறீங்க. நீங்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றின்னு சொல்கிறீங்க. எல்லாத்தையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்றீங்க. நண்பர்களே நன்றி, நன்றி, நன்றி. என் வாழ்க்கையில் நண்பர்கள் மூலியமாக நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ, நன்றி அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க. எல்லோரும் சிரிச்சுட்டே அந்த நன்றியை வாங்கிக்கிறாங்க. அங்கேருந்து மெதுவாக நடக்கிறீங்க. அந்த பக்கம் ஒரு கிணறு தெரியுது. கிணறு பக்கமாக மெதுவாக நடந்து போகிறீங்க. கிணத்தோரமாக நாற்காலியில் சில பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. பார்க்குறீங்க, அந்த கிணத்து பக்கமாக மெதுவாக நடந்து போகிறீங்க. பார்த்தா உங்களது ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர், கல்லூரி ஆசிரியர், பால்வாடி ஆசிரியர், டைப்ரைட்டிங் ஆசிரியர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆசிரியர், இப்படின்னு உங்கள் டீச்சர்ஸ்
கணக்கு வாத்தியார், தமிழ் வாத்தியார், அறிவியல் வாத்தியார், பிடி வாத்தியார், உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் வாத்தியார் நீங்கள் பார்த்தீங்களோ எல்லாரும் இந்த கிணத்தோரமாக உட்காந்துருக்காங்க, சேர் போட்டு, இல்லை சிரித்த முகத்தோடு இருக்காங்க. உங்களுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா டீச்சரையும் ஒரே நேரத்தில் பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறீங்க. நன்றி, நன்றி, நன்றி. ஆசிரியர்களே, டீச்சர்ஸ் நன்றி. முட்டாளாக இருந்த என்ன புத்திசாலியாக்கினது நீங்கள். ஆனா ஆவன்னா தெரியாத எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள். ஏபிசிடி கற்றுக் கொடுத்தீங்க, கூட்டல் வாய்ப்பாடு கற்றுக் கொடுத்தீங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப தேவைப்படுது. ஒன்றும் தெரியாத எங்களை எல்லாம் தெரிஞ்ச வச்சிங்க. எனவே ஆசிரியர்களே, டீச்சர்ஸ், ஆசான்களே, நன்றி, நன்றி, நன்றின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறீங்க. மனசார சொல்கிறீங்க. மனசார நன்றி சொல்கிறீங்க. சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கமாக மெதுவாக நடந்து வரீங்க. அங்கே ஒரு ஓடை, நீர் ஓடை ஓடிட்டுருக்கு. தூய்மையான நீர் அப்படியே சலசலன்னு ஓடிட்டுருக்கு. அந்த ஓடை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. மெதுவாக பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. எல்லாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சொந்தக்காரர்கள், ரிலேஷன்ஸ். சித்தி, மாமா, அத்தை, மாமா பொண்ணு, சித்தி பொண்ணு, சித்தி பையன், பெரியம்மா, பெரியப்பா, இப்படி சொந்தக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சொந்தக்காரர்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லாரும் ஜாலியாக உட்காந்துட்டு ஓடை தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறீங்க. நன்றி, நன்றி, நன்றி. சொந்தக்காரர்களே, உங்களால் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு கற்றுக் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறீங்க. அப்படியே அந்த வீட்டை சுற்றி வரீங்க. திரும்பவும் மெயின் என்ட்ரன்ஸ் வந்துட்டீங்க. எந்த இடத்துல உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டியை பார்த்தீங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. 2 பக்கம் திண்ணை இருக்குது. நடுவில் ஒரு அழகிய வேலைப்பாடோட பெரிய கதவு இருக்குது. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே நுழைய போகிறீங்க. வீட்டுக்குள்ளே யார் இருப்பா, வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. கதவை மெதுவாக திறக்கிறீங்க. உள்ளே நடக்கிறீங்க. ஒரு நீளமான பாதை, பேசேஜ் போகுது. அது வழியாக நடந்து போகிறீங்க. நடந்து போனால் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹால், அங்கே ஒரு கதவு இருக்குது. அந்த கதவை திறக்கிறீங்க. திறந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. அந்த சின்ன ஹால்குள்ள உங்களது குருக்கள், அதாவது முதன்மையான குருன்னு ஒன்று சொன்னேன், அவர் இல்லை, அவரை தவிர மற்ற எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச முதன்மையான ஒரு குருன்னு ஒருத்தர் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அவர் மட்டும்தான் அங்கே இல்லை, மற்ற எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. தரையில் சமணம் போட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு ஹால். ஒவ்வொருத்தராக போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. தொழில் கற்றுக் கொடுத்த, இசை கற்றுக் கொடுத்த, நடனம் கற்றுக் கொடுத்த, வைத்தியம் கற்றுக் கொடுத்த, நல்லது கெட்டது கற்றுக் கொடுத்த குருநாதர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையாக போய் நன்றி சொல்கிறீங்க. நன்றி குருவே, எனக்கு நீங்கள் டைப்ரைட்டிங் கற்றுக் கொடுத்தீங்க, நன்றி குருவே. எனக்கு நீங்கள் வருமா கற்றுக் கொடுத்தீங்க, நன்றி குருவே. நீங்கள் எனக்கு ஆன்மீகம் கற்றுக் கொடுத்தீங்க, நன்றின்னு யார்கிட்ட என்னென்னமெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு அவங்க எல்லாம் அங்கே உட்கார்ந்துருக்கிறதா நினச்சி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் போய் நன்றி சொல்லுங்கள். அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கங்க. உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் சந்தித்த குருநாதர்கள் எல்லாம் நினைங்க. அவங்க எல்லாரும் அங்கே உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரா போய் அவர்கிட்ட நன்றி சொல்லுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. எல்லா குருநாதரிடமும் நன்றி சொல்கிறோம், ஆசீர்வாதம் வாங்குகிறோம். எல்லா குருநாதரிடமும் நாம் நன்றி சொல்கிறோம். எல்லாருக்கும் நன்றி 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 சொல்லிட்டு அந்த அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிறோம். அங்கே ஒரு பெரிய கதவு இருக்கு. அந்த கதவை திறந்து மெதுவாக உள்ளே போய் பார்க்குறோம். பெரிய ஹால், பெரிய அறை, உயரமான பெரிய அறை, பெரிய மண்டபம். வெளிச்சம் மிக குறைவாக இருக்கு. அங்கங்கே விளக்கு எரியுது. டியூப்லைட்லாம் கிடையாது. அங்கங்கே விளக்கு எரியுது. லேசாக வெளிச்சம் இருக்குது. அமைதியாக இருக்குது. நீங்கள் நடக்கும்போது அந்த சப்தம் கூட எக்கோ வருது, எதிரொலி கேட்குது. அந்தளவுக்கு அமைதியான ஒரு இடம். யாருமே இல்லை. பெரிய ஹாலில் அறையில் யாருமே இல்லை. அங்கங்கே விளக்கு மட்டும் இருக்கு. ஆனால் எல்லாம் அழகிய வேலைப்பாடுகள். தரை அழகாக இருக்கு, சுத்தமாக இருக்கு, நிசப்தமாக இருக்கு. அந்த பெரிய ஹாலில் தூரமாக யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. மெதுவாக நடந்து பக்கத்தில் போகிறீங்க. அது யாரு அப்படின்னு பார்க்குறக்காக மெதுவாக நடந்து சப்தம் இல்லாமல் பூனை மாதிரி போகிறீங்க. பக்கத்தில் போக 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 இப்போ தான் புரியுது, இந்த இடத்தில் உங்கள் முதன்மையான குருநாதர், உங்களுக்கு மிகவும் பிடித்த குருநாதர், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய குருநாதர், அன்பு குருநாதர், ஆசை குருநாதர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முதன்மை குருநாதர் அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். அதை பார்த்தோன்னு உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். என் குருநாதர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்களா? மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா குருநாதர் நம்ம பார்த்துருக்கோம். அவர் அமைதியாக கண்களை மூடி தியானம் செஞ்சிட்டு இருக்கிறார். நாம் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மெதுவாக பக்கத்தில் போய் அவருக்கு எதிரில் நாமளும் சமணங்கால் போட்டு முதுக நேராக வச்சு அவர் மாதிரியே உட்காந்து அவரை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் உங்கள் குருநாதரை பார்க்கிறீர்கள். முதன்மை குருநாதர், அன்பு குருநாதர், பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்த குருநாதர், வாழ்க்கையின் பாதையை மாற்றிய குருநாதர். அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. சாந்தி ஸ்வரூபமாக, அன்பின் ஸ்வரூபமாக அமைதியாக தியானம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ஹாப்பி. அவரோடையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க வந்தது அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் கண்ணை மூடி தியானம் செஞ்சுட்டு இருக்கிறார். நீங்க உட்கார்ந்து அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. இப்போ அவர் மெதுவாக கண்களை திறக்கிறார். உங்கள் குருநாதர், முதன்மை குருநாதர் மெதுவாக கண்களை திறக்கிறார். உங்களை பார்க்கிறார். உங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களை பார்த்து சிரிக்கிறார். வாங்க, வருக வருக அப்படிங்கிற மாதிரி லேசாக தலையாற்றுறார். நீங்களும் அவரை பார்த்துட்டு வாங்குற சந்தோஷத்தில் தலையாற்றுறீங்க. மகிழ்ச்சியாக இருக்கு.
அவர் 2 கைகளையும் மேலே தூக்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறார். நீங்கள் 2 கைகளையும் கும்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். அவர்கள் கைகளை கீழே இறக்குகிறார். இப்பொழுது குருநாதரின் 2 கண்களுக்கு நடுவே, அதாவது 2 புருவத்திற்கு நடுவே பொட்டு வைக்கிற இடத்த நீங்க பார்க்குறீங்க. குருநாதரின் ஆக்ஞா சக்கரம் பொட்டு வைக்கிற இடத்த பார்க்குறீங்க. அந்த இடத்துல லேசா ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. உங்கள் குருநாதரின் பொட்டு வைக்கும் இடத்தில் ஒரு சிறிய கதவு போல் திறந்து அதுக்குள் இருந்து ஆசீர்வாத ஒளிக்கற்றைகள் ரேஸ் உங்களை நோக்கி வருகிறது. மெதுவாக வருகிறது, மெதுவாக வருகிறது. இப்பொழுது உங்களது 2 புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள, அதாவது பொட்டு வைக்கும் இடத்துல ஒரு கேட் ஒன்று ஓப்பன் ஆகுது. குருநாதரின் பொட்டு வைக்கிற இடத்துலேருந்து ஒரு கதவு ஓப்பன் ஆகி அது வழியாக ஒளிக்கற்றைகள், எனர்ஜி, ஆசீர்வாதம், சக்தி வெளியே வந்து நேராக வந்து இப்போது உங்களுடைய 2 புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு கேட் ஓப்பன் ஆகி அது வழியாக உள்ளே போகுது. குருவின் ஆசீர்வாதம், அபரிமிதமான சக்தி உங்கள் உச்சந்தலை முழுவதும் பாய்கிறது. அந்த இடம் ஆரோக்கியம் அடைகிறது. பின்தலை முழுவதும் பாய்கிறது. கழுத்து பகுதிக்கு வருது. தோள்பட்டை முழுவதும் அந்த சக்தி பாய்கிறது. தோளில் உள்ள வலிகள் குணமாகிறது. முதுகு பகுதி முழுவதும் பாய்கிறது. முதுகு எலும்பு, பேக் போன், ஸ்பைன், முதுகு பகுதி முழுவதும் பாய்கிறது. அங்கே உள்ள எல்லா கெட்ட விஷயங்களும் வெளியே சென்று அந்த இடம் முழுவதும் ஆரோக்கியம் அடைகிறது. இடுப்பு பகுதி, துடைப்பகுதி, கால் மூட்டு, கெண்டைக்கால், கால் விரல்கள், உள்ளங்கால். இப்போ உங்களுடைய 2 கால் பகுதியில் இந்த சக்தி முழுவதும் நிறைஞ்சிருக்கு. மறுபடியும் மேல் நோக்கி சக்தி வருது. கெண்டைக்கால், குதிகால், ஆங்கிள் ஜாயிண்ட், காஃப் மசில் முழுவதும் சக்தி பாய்கிறது. கால் மூட்டு முழுவதும் அபரிமிதமான குருவின் ஆற்றல் பாய்கிறது. துடைப்பகுதி முழுவதும் பாய்கிறது. இடுப்பு பகுதி முழுவதும் பாய்கிறது. பிறப்புறுப்பு, அடி வயிறு, தொப்புள், வயிற்றுப்பகுதி முழுவதும் சக்தி பாய்கிறது. வயிற்றில் உள்ள எல்லா நோய்களும் குணமாகிறது. இந்த வினாடி முதல் எதை சாப்பிட்டாலும் நன்றாக ஜீரணமாகும். சிறுநீரகங்கள், செல்கள் புதிதாக மாற்றிக்கொள்கிறது. குடல் பகுதி முழுவதும் தளர்வாக இருக்கிறது. வயிற்றுப்பகுதி முழுவதும் ஆரோக்கியம் அடைந்து விட்டது. நெஞ்சு பகுதிக்கு சக்தி வருகிறது. நுரையீரல் முழுவதும் குணமாகிறது. இருதயம் முழுவதும் சக்தி பாய்கிறது. நெஞ்சு பகுதி முழுவதும் அபரிமிதமான சக்தி பாய்கிறது. தோள்கள், ஷோல்டர்ஸ், கக்கம், ஆம்பிட்,
2 புஜங்களிலும் பாய்கிறது, ஆர்ம்ஸ். 2 கை மூட்டிலும் பாய்கிறது, எல்போ ஜாயிண்ட். முன்னங்கை, ஃபோராம். மணிக்கட்டு, பிரிஸ்ட். உள்ளங்கை, புறங்கை, கை விரல்கள். தொண்டை பகுதி முழுவதும் சக்தி பாய்கிறது. கழுத்து பகுதி முழுவதும் குருநாதரின் அபரிமிதமான ஆசீர்வாத சக்தி பாய்கிறது. தாடை, உதடுகள், பற்கள், எகிறுகள், மூக்கு, கன்னங்கள், காதுகள், கண்கள், புருவங்கள், நெற்றி பகுதி, உச்சி முதல் உள்ளங்கால் வரை குருநாதரின் ஆசீர்வாத சக்தி பாய்ந்து கொண்டிருக்கிறது. நமது உடம்பில் உள்ள எல்லா நோய்களும் குணப்படுத்திவிட்டது. நமது உடம்பில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டது. எல்லா செல்களும் புதிதாக மாறிவிட்டது. நாம் 2.0 மாறிவிட்டோம். புதிய மனிதனாக மாறிவிட்டோம். நாம் ஆரோக்கியசாலியாக மாறிவிட்டோம். இனிமேல் நாம் ஹெல்த்தியாக, ஆரோக்கியமாக மட்டுமே இருப்போம். மனதில் உள்ள எல்லா குப்பைகளும் வெளியே போய்விட்டது. இனிமேல் நாம் மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருப்போம். நிம்மதியாக மட்டும்தான் இருப்போம். சந்தோஷமாக மட்டும்தான் இருப்போம். தலைப்பகுதி முழுவதும் பாய்ந்ததால் இனிமேல் புத்திசாலியாக மட்டும்தான் இருப்போம். எளிமையான சிக்கல்களை எளிமையாக தீர்ப்போம். உடல் நலம், மனநலம், குடும்ப நலம் எல்லாம் நமக்கு கிடைத்துவிட்டது. நாம் ஒரு சக்திசாலியாக மாறிவிட்டோம். ஆரோக்கியசாலியாக மாறிவிட்டோம். அற்புதமான மனிதனாக மாறிவிட்டோம். பலசாலியாக மாறிவிட்டோம். இப்போ நமது குருநாதரின் அந்த எனர்ஜி நம்ம உடம்பு முழுவதும் இருக்குது. இப்போ மெதுவா நமது பொட்டு வைக்கிற இடத்துல இருக்கிற கேட்டு க்ளோஸ் ஆகுது. குருநாதரின் ஒளிக்கற்றைகள் மீண்டும் அவரை நோக்கி போகுது. ஆனால் நமது உடம்பு முழுவதும் ஃபுல்லாயிடுச்சு. குருநாதரின் ஆசீர்வாத ஒளிக்கற்றைகள் நமது உடம்பு முழுவதையும் ரப்பிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மீண்டும் அந்த சக்தி அவரை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. மெதுவாக அவருடைய புருவ மத்தி வழியாக உள்ளே போய் அந்த கதவு மூடிடுச்சு. குருநாதர் நம்மை பார்த்து சிரிக்கிறார். மீண்டும் 2 கைகளை தூக்கி நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நாம் 2 கரங்களையும் கூப்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். மெதுவாக மீண்டும் குருநாதர் கண்களை மூடி தியான நிலைக்கு செல்கிறார். அன்பு மிகுந்த குருநாதர், நமக்கு மிகவும் பிடித்த குருநாதர் மீண்டும் தியானத்துக்கு சென்று விட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நாம் வரும்பொழுது சாதாரண மனிதனாக வந்தோம். இப்பொழுது மகா சக்தியாக மாறிவிட்டோம். இந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போகிறதுக்கு மனசே வரல. இங்கேயே உட்காந்துக்கலான்னு தோணுது. இருந்தாலும் நாம் திரும்ப போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால நமது குருநாதருக்கு ஒரு நன்றி சொல்கிறோம். முதன்மை குருநாதருக்கு நன்றி, நன்றி, நன்றி. மெதுவாக எந்திரிக்கிறோம். பின்னோக்கி நடக்கிறோம். அதாவது திரும்பி நடக்கலை, அவரை பார்த்துக்கிட்டே அப்படியே பின்னாலேயே நடக்கிறோம். மெதுவாக நடந்து வரோம். அந்த அறையை கவனிக்கிறோம். குருநாதரை கவனிக்கிறோம். பின்னோக்கி நடந்து வரோம். மெதுவாக நடந்து வரோம். அந்த ஹாலுடைய கதவுக்கிட்ட வந்துட்டோம்.
தூரமாக குருநாதர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. மீண்டும் விரைவில் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த கதவுல இருந்து வெளியே வரீங்க. அந்த பாதை வழியாக மெதுவாக நடந்து வெளியே வரீங்க. மெதுவாக அந்த வீட்டை விட்டு வெளியே வரீங்க. மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வரீங்க. இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. மெதுவாக வீட்டை சுற்றி அப்படியே பார்க்குறீங்க. அந்த வீட்டின் அழகை ரசிக்கிறீங்க. சுற்றி பார்க்குறீங்க. மீண்டும் நம்ம எந்த இடத்துல வந்து அமர்ந்தோமோ லேண்ட் ஆனமோ அதே இடத்துக்கு புல்வெளிக்கு மெதுவாக நடந்து போகிறோம். அந்த புல்வெளியில் வந்து அமர்றோம். சமணம் போட்டு உட்கார்ந்தாச்சு. நம்ம கண்ணு முன்னால் அழகிய பங்களா வீடு தெரியுது. இப்போ மீண்டும் நாம் ஆகாய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ரெடி? உடம்ப லேசாக மேல் நோக்கி ஹெலிகாப்டர் மாதிரி தூக்க போகிறோம். ரெடி? மெதுவாக உடம்பை தூக்குறோம். இப்போது நம்ம உடம்புக்கும் புல்வெளிக்கும் நடுவில் 1 இன்ச்சு கேப் இருக்குது. நமது உடம்பு பூமியிலேருந்து ஆகாயத்துக்கு வந்துருச்சு. 2 இன்ச், 1 அடி. இப்போ 1 அடி உயரத்தில் பறந்துட்டுருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். 10 அடி, 50 அடி, 100 அடி மேலே வந்துட்டோம். கண்ணுக்கு கீழே அந்த அழகிய பங்களா வீடு தெரியுது. அதை சுற்றி ஆலமரம், கிணறு, ஓடை, ஊஞ்சல், பார்க், திண்ணை தெரியுது. அங்கே நம்ம அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஆசிரியர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லோருக்கும் நன்றி சொல்கிறோம். 100 அடி உயரத்தில் பறந்துட்டு கை கூப்பிட்டு கை கும்பிட்டு நமஸ்கார முத்திரை வச்சு எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. நான் உயிரோடு இருப்பதற்கு நன்றி. இத்தனை வருடமாக பல விஷயத்தை கற்றுக் கொடுத்த குருநாதர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீண்டும் ராக்கெட்டு மாதிரி மேல் நோக்கி பறக்க போகிறோம். மேல் நோக்கி உந்து சக்தி அதிகம் பண்ணுறோம். ராக்கெட் மாதிரி மேல் நோக்கி போகிறோம். தலைக்கு மேலே மேகக்கூட்டங்கள், அதுக்கு மேலே நீல ஆகாயம், காலுக்கு கீழே அந்த பங்களா வீடு, சுற்றியும் அடர்ந்த காடு. மேல் நோக்கி பறக்கிறோம். வேகமாக மேல் நோக்கி வரோம். மேகத்துக்குள்ளே வந்துட்டோம். எங்கு பார்த்தாலும் மென்மையாக தெரியுது. சில்லுன்னு இருக்கு. மேகத்தை உடைச்சிட்டு மேலே வரோம். இன்னும் மேல் நோக்கி பறக்கிறோம். காலுக்கு கீழே மேகக்கூட்டம், அதுக்கு கீழே அடர்ந்த காடு, அதுக்கு கீழே பங்களா வீடு ஒரு புள்ளி மாதிரி தெரியுது. மேல் நோக்கி ராக்கெட் மாதிரி பறக்கிறோம். வேகமாக மேல் நோக்கி போகிறோம். பறந்து 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 ஏறக்குறைய ஏரோப்ளைன் பறக்கிற இடத்துக்கு வந்துடுறோம். மெதுவாக ஸ்லோ பண்ணுறோம், பிரேக் போடுறோம். அடுத்து முன்னோக்கிய பயணம். இப்போது ஏரோப்ளைன் மாதிரி முன்னோக்கி பயணம் செய்ய போகிறோம். ரெடி? ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்டு கியர், 6th கியர். வண்டி முன்னோக்கி போயிட்டுருக்கு. காற்றை கிழிச்சிட்டு போயிட்டுருக்கோம். 100 கிலோமீட்டர் வந்தாச்சு. 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர், 4500 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 500 கிலோமீட்டர் போனால் நம்ம இடம் வந்துடும். லேசாக பிரேக் போடுறோம், ஸ்பீடை குறைக்கிறோம். மெதுவாக வந்து நாம் எந்த இடத்துலேருந்து மேலே வந்தோமோ அதே இடத்துக்கு மேலே வந்திருக்கிறோம். இப்போது உடம்பு கீழ் நோக்கி வரப்போகுது. உடம்பு கீழே விடுறோம். உடம்பு கீழ் நோக்கி ஒரு கல் விழுகிற மாதிரி விழுகுது. தலைக்கு மேலே நீல ஆகாயம், காலுக்கு கீழே மேகக்கூட்டங்கள். வேகமாக உடம்பு கீழ் நோக்கி வருது. மேகக்கூட்டத்துக்குள்ளே வந்துடுச்சு.
எங்கு பார்த்தாலும் வெண்மையாக தெரியுது, சில்லுன்னு இருக்கு. ஏன்னா மேகக்கூட்டங்கள். மேகத்தை உடைச்சிட்டு கீழே வந்துட்டோம். தலைக்கு மேலே மேகக்கூட்டங்கள், அதுக்கு மேலே நீல ஆகாயம், காலுக்கு கீழே நாம் வாழ்ந்த ஊர், அதை நோக்கி கீழே வந்துட்டுருக்கோம். பக்கத்தில் வர 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 தூரமாக பார்க்கு புள்ளியாக தெரியுது. இன்னும் இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறோம். 100 அடி பார்க்குக்கு மேலே 100 அடி உயரத்தில் பறந்துட்டுருக்கோம். எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்திருக்கோம். 50 அடி 10 அடி எந்த இடத்துல உட்காந்து நம்ம பறக்க ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு வந்திருக்கோம். 1 அடி 3 இன்ச் 2 இன்ச் 1 இன்ச். இன்னும் நம்ம ஆகாயத்தில் தான் பறந்துட்டுருக்கோம். நமக்கும் பூமிக்கும் 1 இன்ச் கேப் இருக்குது. உட்காந்தாச்சு, புல்வெளியில் அமைதியாக உட்காந்தாச்சு. கண்களை மூடுறோம். நடந்ததை நினச்சி பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்கு. நமக்கு பறக்கும் சக்தி இருக்குது. நாம் பறந்து போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். முதன்மை குருநாதரை பார்த்தோம், உபகுருநாதர்களை பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக் கொடுத்த நண்பர்கள், சொந்தக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், ஆசிரியர்கள், அம்மா அப்பா, குடும்ப நண்பர்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இன்று ஒரு சிறந்த நாள். இதே இடத்துல கொஞ்ச நேரம் முன்னால் உட்கார்ந்துருக்கும் பொழுது சாதாரண மனிதராக உட்கார்ந்துருந்தோம். இப்போது குருவின் ஆசீர்வாதம் கிடைச்சனால நாம் அழகிய மனுஷனாக மாறிட்டோம். நானே கருணை, நானே அன்பு, நானே குணப்படுத்தும் தன்மை, நானே இவையெல்லாம் நிரம்பிய மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அழகிய மனிதன். நான் சொல்கிறத வாய் விட்டு சொல்லுங்க. நானே அன்பு. உணர்ந்து சொல்லணும். நானே கருணை, நானே குணப்படுத்தும் தன்மை, நானே இவையெல்லாம் நிரம்பிய மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த ஓர் அழகிய மனிதன். குரு தர்ஷன் தியானம் நிறைவுக்கு வந்தது. மெதுவாக இரு கைகளையும் லேசாக உரசுங்கள். கண்களுக்கு மேல் மசாஜ் செய்யுங்கள். முதலில் உள்ளங்கையை பாருங்கள், அதன் பிறகு மற்றவர்களை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இந்த நன்றி உணர்வை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக நிறைய பயிற்சிகள் இருக்குங்க. நன்றி உணர்வுக்கு மட்டுமே 28 விதமான ப்ராக்டிஸ் இருக்கு. எனவே மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒரு 10 நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் நினைத்ததை நடக்க வைக்கிறதுக்கு. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. வாய்ப்புள்ள நண்பர்கள் இதில் கலந்துக்குங்க. இந்த வகுப்பில் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன, இதை எப்படி நாம் செய்கிறது, இது நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு முடிஞ்சது நம்மளால் ஏன் முடியல, இப்படின்னு மேனிஃபெஸ்டேஷன் சம்பந்தமாக முழுமையான புரிதலை கம்ப்ளீட் கிளாஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேங்க. வாய்ப்புள்ள நபர்கள் கலந்துக்குங்க. இந்த வகுப்புக்கு கட்டணம் 1888 ரூபாய். அதாவது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் மாதங்கிறது 8ஆவது மாதம், 8ஆம் தேதி 8 மணிக்கு 8 ஒரு சிறப்பு இருக்குது. அது சம்பந்தமாகவும் இந்த வகுப்பில் சொல்லுவேன். இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற 10 நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomic-therapy.org வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணி புக் பண்ணுங்கள். இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் 8222
0667120 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி கலந்துக்குங்க. விரைவில் இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஆன்லைன் வகுப்பில் நாம் சந்திப்போம். நினைச்சதை அடையிறது எப்படி, வெற்றி பெறது எப்படி? அதாவதுங்க, ரோண்டா பைன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது நாம எண்ணங்கள் மூலியமாக நாம் எப்படி ஒரு காரியத்தை நிறைவேற்றுறது அப்படின்னு. இது சம்பந்தமா நான் 27 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பலவிதமான கோணங்கள்ல பலவிதமான எடுத்துக்காட்டோட சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆனா பல பேருக்கு புரியல, நம்ம என்ன சொல்றோம்னு புரியல. தம்மண்ண செட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி ஆங்கிலத்துல ரோண்டா பைன் இருக்காங்களோ, நம்ம தம்மண்ண செட்டிங்க அவர் எழுதின புத்தகங்கள்லாம் நடுமணம் சம்பந்தமா, வெற்றியடைவு சம்பந்தமாங்க. அவர் எங்க எல்லாருக்கும் குருநாதர். அவரு தாங்க தம்மண்ண செட்டி. அவரது புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு பாருங்க, எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அதனால ரோண்டா பைன் அவர்கள், எனது கருத்துக்கள், தம்மண்ண செட்டி அவர்களின் தத்துவங்கள் இதெல்லாம் அடங்கின மொத்த சப்ஜெக்ட், அதாவது சீக்ரெட்டை முழுமையா புரிந்து கொள்வதற்காக ஒரு முழுமையான வகுப்புங்க. 10 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு 8வது மாசம் 8வது நாள் 8 மணிக்கு நைட்டு இந்த வகுப்பு ஆரம்பிக்குதுங்க. 888 அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி பிரகாரம். எனவே இந்த வகுப்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இப்பெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆன்லைன் கிளாஸ் அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் ஒளிபரப்பாகும், மற்ற நேரத்துல பார்க்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்னா, இப்ப 8 மணிக்கு ஈவினிங் ஓபன் ஆகுதுன்னா அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரத்துல நீங்க எத்தனை முறை வேணாலும் அதை பாத்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க. இந்த வகுப்புக்கு கட்டணம் 1888 ரூபாய். ஆமாங்க, இந்த வகுப்புல நீங்க பதிவு பண்ணணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். நீங்க லிங்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். ஒருவேளை ஆன்லைன் வகுப்புல, அதாவது ஆன்லைன் புக்கிங் செய்ய தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்குங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கற்றுக்கொள்ளுங்கள் மேனிஃபெஸ்டேஷன்.